என்ன குறை என்பது தெரியவில்லை. சரி, அங்கே சென்று ஆட்சியாளி போ.
நளின பொற்பாதம் போற்று நளினம் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியே இரண்யா பிரம்ம தேவரே சொல்லுங்கள். நான்முகனே சிறியோன் செய்த தவத்தை கிணங்கி வந்திருக்கிறீர்களே. ஆமா, யாம் கேட்கும்படியான வரத்தை கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? இரண்யா, என்ன ஒரு வர வேண்டும் என்றாலும் கேளுங்கள், நான் உனக்கு தருகின்றேன் குறையில்லாமல். கேளுங்கள் ஐயா. ஏன் என்னை கோரி தவம் செய்யுன்னு கேக்குறீங்க? ஆமாங்க. சரி, இத்தனாலா அமர்ந்தி ஊட்டி எண்ணெய் குடித்த ஏன் என்ன குறை நேர்ந்தது? மழை அப்படி என்றால் இரண்யா ஏற்றபடியால் தந்தேன் பெற்றுக்கொள்ளும். எத்துணை படைகள் இருக்கிறதோ உலகத்தில் அத்துணை படைகளை எதிர்த்தாலும் அதிலும் அழிவு இருக்கக்கூடாது. ஆஹா, அழிவு என்பதே நேரக்கூடாது. அதிலும் அழிவு என்பது வரப்படாது. ஆமா, சரி. காட்டிலே வாழ்கின்ற புலி அதை விட பெருசு யாழி. இப்ப அந்த உயிரினமே இல்லாம போயிடுச்சு. ஆமா, யாழினா என்னன்னே தெரியாது. புரியுதா? அப்பேற்பட்ட பூதங்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. அதேடி, பூதங்களாலும் சாவு என்பது வரப்படாதா? அப்பேற்பட்ட வரத்தை தாங்கள் அளிக்க வேண்டும் அடியனுக்கு. ஓ சரி, இரண்யா தந்தேன் பெற்றுக் கொள்ளுவாய்.
அந்த பாதைமான் எவர்களாலோ பல பல விதத்தினாலும் தேவர்கள் 33 வேலை தேவர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. ஓ, தேவர்களெல்லாம் மரணம் என்பது வரப்படாதா? ஆமா. ஆஹா. என்னை எதிர்த்து பகைவர்களாலோ எனக்கு மரணம் இருக்கக்கூடாது. ஓ, சாரி. பத்தினி கர்ப்பஸ்திரிகளே சாபத்தை கொடுத்தாலும் சாபம் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பத்தினிகள் சாபம் கொடுத்தாலும் உன்னை எதுவும் சூழ்ந்து சேரப்படாது. சாரி, அப்படியே தந்தேன். அந்த பல பல விதத்தினாலும் இல்லாமல் இருக்க கொடுத்தரல வேண்டும் ஐயா. அப்படியே கேளுங்கள், தருகின்றேன். இரண்யா அல்லோ பலனாவோ ஆலதாதி தத்தினாலோ உள்ளியே வாழ்வினாலோ அந்த போதங்கள் எவற்றினாலோ பகலில் சாக வரக்கூடாது, இரவுலில் சாக வரக்கூடாது. இரவுலும் சாக என்பது வரப்படாது. ஆகாயத்தில் சாக இருக்கக்கூடாது, இந்த பூமியில சாக இருக்கக்கூடாது. பூமியில சாக என்பது வரப்படாது. 32 ஆயுதத்தாலே சாக வரக்கூடாது. உன் படைப்பிலே படைக்கப்பட்ட ஈயெறும்பு கடாக்கள் 80 கடாக்களை சென்று வருவதனாலும் எனக்கு மரணமே இருக்கக்கூடாது. ஐயோ, அப்படியே தந்தேன், பெற்றுக் கொள்ளுவாய் இரண்யா. ஏன் நீயே வரம் கொடுத்திருங்கப்பா. ஆமா, உன்னோடு சேர்த்து மும்மூர்த்திகள் வந்தாலும் எனக்கு சாவு வரக்கூடாது, மரணம் இருக்கக்கூடாது. மும்மூர்த்திகளாலும் உனக்கு மரணம் என்பது வரப்படாதா? ஆமா. சரி, அப்படியே தந்தேன், பெற்றுக் கொள்ளுவாய் இரண்யா. கொடுத்துட்டீங்களா? கொடுத்து விட்டேன். அறிவாரி கொடுக்கிறாரு அவரு. இன்னும் எதுனா குறை என்பது இருக்கின்றதா? சரி, அப்படியும் மீறி இந்த பிரபஞ்சத்திலே என்னை ஒருவன் கொள்வானாகி ஒருத்தனை கொண்டுட்டா என் உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் குருதி இந்த பூமியிலே விழுமானால் எனவோர் 1000 தோன்றி என் கதவனை மடிக்க வேண்டும். 1000 நான் தோன்ற வேண்டும். ஒரே ஒரு சொட்டு ரத்தம் பூமியில போச்சு, பூமியில விழுந்தாலும். ஆமா. சரி இரண்யா, அப்படியே தந்தேன், பெற்றுக் கொள்ளுவாய் குறை இல்லாமல். சக்கரவர்த்தியே கொடுக்கிறார். தவம் அப்படியே கொடுப்பதற்கே பிறந்தவரா? மட்டுமே கொடுப்பார். என்று கைதால் விழுந்து கூடாது. இரண்யா, இரண்யா, என்ன? நான் தான். கேளுங்கள் கேளுங்கள்.
தருகின்றேன் தருகின்றேன். இனிமேல் நான் தான் தரணும், நீங்க தர வேண்டிய வேலை கிடையாது. கையில பஞ்சாக சிங்கா வச்சுங்க. அண்ணே, நம்ம ஒரு கணக்கு நோட்டுனால எப்படி வந்துருக்கோம். வீடியோ எடுக்கிறேன், நீங்க மானல்ல போகும். ஆரம்பத்திலே சொன்னேன். என்னத்தான் கொடுத்ததுன்னா உண்மைதான். எங்க போய் நான் சோதிச்சுப்பா இங்கேதான் சொல்லி உண்மையா இல்லைன்னு எடுக்க அப்படி தெரியுது. ஏன்னா முன்னோடு சேர்த்து மும்மூர்த்திகளால மரணம் இருக்கக்கூடாதுன்னு வரைத்த கேட்டல் கொடுத்துட்டுங்க. ஆமா அது உண்மையா இல்லைன்னு எங்க போய் நான் நிரூபிக்கிட்டு மும்மூர்த்தியில ஒரு மூர்த்தி நீங்க இங்க இருக்கிறீங்க. உண்மைதான். முதல்ல உங்களாண்டே நான் சோதிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்தது. வரம் தந்தேன் அல்லவா, என்னிடத்திலே சோதனை செய்வது நியாயமாது இரண்யா? எனக்கு புத்தியா அதான். நியாயமா இரண்யா? நான் கொடுத்த வரம் உண்மையாதான். இதே சத்தியம், நீதி, நேர்மை. மும்மூர்த்திகளால மரணம் வரக்கூடாது என்று வரத்தை வாங்கிய அடியே நான் மும்மூர்த்தி விட பெரிய ஆளா சின்ன ஆளா? பெரிய ஆளு தாங்க. பெரிய ஆளு தானே? உண்மைதாங்க, பெரிய ஆளு தாங்க. பெரிய ஆளு நான் கையை நிக்கிறேன், சின்ன ஆளு நீங்க மேல நிக்கலாமோ? வரத்தை தந்தேன் அல்லவா இரண்யா? பெரிய ஆளு நான் தானே? இப்போது நீங்க தான் பெரிய ஆள். அப்படியே கீழே யாருங்க இரண்யா? நியாயமாது வரத்தை தந்தே நான் இந்த பிரம்மதேவன். இப்போது இப்படி செய்கிறேன். பிரம்மதேவன் என்ன செய்தார் உன்னப்பா? தேவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன் பிரம்மதேவன் மடையா பிரம்மதேவரே ஐயா இரண்யரே. பிரம்மா இரண்யா. ஐயா பிரம்மா ஐயா இரண்யா. அடமட்டத்தை சொல்லுங்கள். ஜனத்தலம் இருக்கிற அம்மா பண்றேன். ஏன் இவ்வளவு நாளா வரல? ஐயா தேவர்கள் எல்லாம் பொறுமையா போங்க அப்படின்னு சொல்லதான் நான் பொறுமையா வந்தேங்க. தேவ பசங்க பொறுமையா போன்னு சொன்னாங்க. ஆமாங்க. என்னடா இது புதுசு புதுசா சொல்லுங்கிற? ஆமா. சரவணா ஆமா. வேதம்னா எல்லாரும் தலையேத்தி இருந்தாங்க. உன் பேகத்தை விட்டு காசி வேதனோட பிரம்மம் வச்சுங்கிறான். வேதத்தை வேதம் என்றால் எல்லாரும் தலையேத்தி இருந்தாங்க இருக்குது. அட கடவுளே, உன் தலையத்தே உனக்கு சரியில்லை,
எல்லாரும் தலையெழுத்து எழுதிரியாடா? ஆமாங்க. ஆ, ம். எல்லாரும் தலையெழுத்து இதுல இருக்குது. இதுல தாங்க இருக்குது. சும்மா சுருக்கமா சொல்லு. மிருதக்காருக்கு எவ்வளோ வயசு போட்டுக்குது? இதோ பாக்குறேங்க. அவருடைய ஆயுள் பலம். ஐயா 75 வயசுங்க. எழுபத்தஞ்சு வயசா? ஏத்துக்க. அதிகமா போடு. அதிகமா போடு. வயசு சொல்லுங்க, நான் போட்டுறேன். எது? வயசு சொல்லுங்க. தோராயமா ஒரு 250 போடு. 250 வயசா? போடு. போட்டுங்க. போட்டியா? போட்டு. ராவா குச்சா கூட குடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படியே ஆகுதுங்க. எழுதி எழுதி. எழுதுங்க. என்ன எழுதுனேன்? ராபா குச்சோட குடல் ஒண்ணே ஆகக்கூடாது. ஆ? நீங்க சொன்னதாங்க எழுதினேன். வரக்கூடாது. முகவனை வேணுகோபால் அண்ணனுக்கு இதோ பாக்குறேங்க. 35. அவருக்கு 66 வயசு தாங்க. எத்தனை பேர் சக்க தண்ணி ஒத்துனாலும் இந்த பேக்ரவுண்டு யாரும் 7 லட்சம் குத்து கூட கூட்டு போகக்கூடாது. என்ன? சரிங்க. தலையெழுத்து மாத்தி. என்ன? நான் மாத்திட்டுங்களா? வேணுகோபாலுக்கு அண்ணனுக்கு எவ்வளவு போட்டுக்கிறேன்? 66ங்க. 66 மட்டாய். போடு, சீக்கிரம் போடு. எவ்வளவுங்க போட்டா? 360 போடு. 366. 60 தான் நீ 66. நான் சொல்றது செய்யணும். நீ 66 போடு. முறைக்கு இதோ போட்டுங்க. போட்டுங்க. என்ன முறைக்கிறா? மகராஜ். போட்டுங்க. மகராஜா. மகராஜா. டேய் நோட்டு அவங்க கொடு. இதோங்க. வேதத்தை கொடு. டேய் முடி நீ வச்சுக்கோ. நான் வச்சுக்கிறேன். அவன் தான் திருப்பி போட்டுக்கிறாரு சொல்லுமா இல்லையா? ஐயோ நல்லா போடுறா. நல்லா போடுறானே. நல்லா போடுறானே. நல்லா போடுறானே. எப்படி போடுறா? வெச்சு வைங்க. வெய் நல்லா வைங்க. வெய்ய நல்லா வைங்க. வெய்ய நல்லா வைங்க. இருங்க. அப்ப வாங்க வெத்தல. இது பாருங்க. என்ன மாறுறா? மகராஜ். இது பாருங்க. ஒண்ணு புடி எவ்வளவு நாள் வரும்? மகராஜ். மகராஜா எப்படி வச்சுக்கிறேன் பாருங்க. நீ நல்லா வச்சுக்கோ. ஏடாடமா போனா நீ சரியா எடுத்து வச்சுக்கோ. இப்படி கொடுங்க. இந்த வேதம் கொடுங்க. இந்த பொட்டிக்காரி பாக்குறேன். மெத்தக்காரு பாரு. நம்ம சிறுநாவல்பட்டு முனிப்பன் செத்தப்பா. பெரியப்பா. உனக்கு பெரியப்பா எனக்கு செத்தப்பா. நே அவருக்கு எவ்வளவு போட்டு வச்சுக்குதுன்னு பாரு. போடு தொந்தரவு இல்லாத ஆள். ஐயோ வயசு ஏத்தாம ஐயோ ஏழாகிற சொத்து யாரடா விட்டுது? வயசா ஏத்துற ஒரு 501 வர்றோம். இப்ப ஏழு வச்சுக்கிறாரு. என்ன ஏழு வச்சுக்கிறாரு தெரியுமா? என்ன இப்போ இந்த கூத்தாடிங்கிறோம். கூத்தாடிட்டு இப்போ மூத்திரம் போய் வரவங்க பாம்பு கட்டி சாவணும் ஏழு வச்சுக்கிது. டேய் நான் பக்கத்து ஊருக்காரு. இன்னைக்கு இப்போடா பாம்பு கட்டி சேர்த்து போனது ஏழு வச்சுக்கிறேன். கம்பெனியில் வாங்கிக்கிற 2 லட்சம் யாரா தரத்து? உங்க அம்மாவை அவன் தருவா? முன்னாதான் உங்க அம்மாவோட போட்டிக்கார் வச்சிருந்தா குத்தான்னா? அட பாய்காக அப்படியே கட்டதாங்க எழுதி வச்சிருக்கேன். அட பையனே என்ன சொல்றியா? உன்னையில கேமனங்க. தெய்வமே நான் உன்னை போய் சொல்லுவேன். அட பாவின்ற தர பாவிங்களான்ற டேய் சரி நம்ம சௌகரியம். நம்ம ஏன் சௌகரியம்? நான் உங்க பாத்துக்கிறல நானு. நம்ம நுனிகார் இந்த உரிமை கொடுத்தது நீங்கடா. நீ குச்சியாடா? இல்லைங்க நீங்க தாங்க. வேற யாருடா சந்தேகம்? இது பாரு ராமப்பாக்கு. கூப்பிடு ஆளு கூப்பிடு. ராமப்பா நீ சரி கிடையாது. பிரம்மதேவ பதவி மாறுது. வாங்க வாங்க. என்ன அங்க வந்தாங்க? வாங்க வாங்க. ஏய் இவருக்கு என்ன எது வச்சு தெரியுமா? இப்ப எத்து அவர்துல வை தலையில. எட்டு வைக்கிட்டா? மணிமுடி வைடா. எத்து வைக்கிட்டா? மணிமுடிதான். எத்து வைக்கிட்டான்னா என்ன? அதை எட்டு வைடா. பிரம்மதேவ பதவி எத்தனை பேருக்கு மாறிக்குதுப்பா. மகாராஜா சொல்லுங்க. வேதத்தை கொடு. பையன் பையன்டா பங்கார் தாங்கள் ராமன் என்ன வயசு போட்டுக்கிட்டாரு? மகாராஜா 77. இப்ப என்ன வயசு ஆகுது? 59. 6 மாசம் க்ளோஸ் ஆகணும்.
அப்படியா ஆமா. சரி அதே ஒரு எழுதி 6 மாசம் நான் 10 சொன்ன மாதிரி 4 மாசத்துல தோக்குறேன். 4 மாசம் ஆமா. ஆகட்டும் 4 மாசம் ஆகட்டுங்க எல்லாம் உங்க விருப்பம்னா அவன் சொன்னானே இல்லையா? ஆமா சொன்னான் 4 மாசத்துல போனது. 4 மாசத்துல ராமன் ஆண்டு போக வேண்டும் எழுதிட்டுங்க எழுதிச்சா? எழுதிட்டுங்க சரி வெற்றியாருக்கு சொல்லியாச்சுப்பா. எடுங்க பிரகலாத வேஷம் ஆடணும்னு இருந்தேன். பிரகலாத வேஷம், நீலாவதி வேஷம், அண்ணன் குமார் அண்ணன் வர்றாரு பிரகலாதன் வேஷம். இந்த சரவணன் மிருதக்கார் பிள்ளை வாழ வளர இருக்கிறான். தண்டலம் சரவணன் ஆமா. என்ன வயசு போட்டுக்கிருப்பார்? 101 101 தப்பு. அப்படியே 301 ஆக்கு. 301 சரிங்க. தங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டு. சரவண வாய்ஸ் 301 பெருங்கிட்ட முத்தானே நல்லா இருக்கு. டெஸ்ட் நாவுயா பெருமுற்று பொன்றாங்கம் என்று சொல்லக்கூடிய முத்து. பொன்றாங்கம் பிள்ளை இல்லை கிடையாது. அம்மேரி வேற படிக்கா, இம்மேரி வேற படிக்கா. அம்மேரி விட இம்மேரி சவுத்து. சொல்லுங்க இம்மேரி விட இம்மேரி சவுத்து படிக்கா முத்து. என்ன முத்தண்ணன் சகலகலா வல்லவன எல்லா வேஷமும் ஆடக்கூடியவர். அவருக்கு என்ன வேஷம், என்ன வயசு போட்டிருப்பாரு? 99 போல மாத்திரை அதிகமா போட்டு வாய்கிறவனுக்கு கம்மியா போட்டு வச்சுக்கிறான். ஏமாத்திரை கம்மியாட்டிக்கலாம் அதிகமா போட்டு நடா இது அர்த்தம். போடு அதிகமா போடு மாத்து நீ எடுத்துருப்பா. வேதத்தை கூட போ 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 ஆகட்டும் அட வர கொஞ்சத்தோ உன் பார்வை என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாதா? பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? பயமா இருக்குதுங்க. வரங்கொடுத்துன்ற இருமாப்பா கிடையாதுங்க. பொய் சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்க. வச்சுக்கின்னு இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். வா ஓ சரி மூஞ்ச தண்ணி மோத பேர் எந்த பேர் மூக்கு நீங்க தாங்க கட்ட கூப்பிட்டீங்க. கிட்ட வராத புட்ட தான் நான். ஆமாங்க உங்களை விட பெரியா நீங்க தாங்க. மும்மூர்த்தி விட இப்ப பெருசா நீங்க தான் பெரிய சாமி. ஆமா போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. சொன்னியா இல்லையா? சொல்லிக்கிறேங்க. அட பையா சொல்ல தோணிட்டு கட்டலாதி உன்னை வரத்தை கொடுத்தேன் நல்லப்பா. அடே சரவணா போட்டு போட்டு அடிக்கிறீங்களே. வாருங்க மும்மூர்த்தி போ நெல்லு வரமா நிக்கிறேங்க. இப்படி நெல்லு இங்கே நிக்கிறேங்க. டீ இப்படி வர நின்று நிக்கிறேங்க. கை கட்டு பேக் மூடு. அந்த பேக் கட்டும். கை எடுக்கூடாது. எடு மூச்சை சாவ போற எடு காத்து போவோம். பெரிய மூக்கு தப்பு இல்லை. அரவஞ்சால் மாதிரியே இருக்குது. இவனை வர வச்சுதான் செஞ்சாங்க. ஒடியா அடையாளத்து ஆமா ஆற்காடு அரவஞ்சால கூட எங்க திண்ணூர்ல இருந்து ஆரணி போற எல்லா ரைஸ் மில்லையும் போட்டோ இருக்கும். பெருசா வஞ்சி வச்சிருப்பாங்க. லாரிக்குள்ள கூட எழுதி வச்சிருக்கோம். மூஞ்சி 3 பேர் அது மும்மூர்த்திகள் 3 பேர் பிரம்மா பிரம்மா விஷ்ணு
அரண் அரண் மூவர்கள் ஆ, வெளியே போயிட்டு வரா. வராங்க. முன்னாடி இவர் வந்துட்டார். முன்னே இவர் வந்துட்டார். ஆமா, ஏய், வந்துட்ட உடனே உடனே வர வரிசையா வர ஏய், அந்த இடம் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மாயவன் மாயவன் உமா மகேஸ்வரன் ஏய், இருவர்களும் இருவரும் இவரும் ஏய், எல்லாரும் விட நான் தான் பெரிய ஆள். பெரிய ஆளு. ஏன்டா இப்படி சொல்றேன்? ஏய், ஒரு தலைக்கு கருமையாருனாவே அடக்க முடியாது. அடங்க முடியாது. 4 சிறப்பு கொண்ட பிரம்மா அம்மா நீ பெரியவனா நான் பெரியவனா ஏய், என்பதான் முக்கியம். முக்கியம். எதை வச்சு சொல்றேன்? எதை வச்சு சொல்ற? நான் தான் படைக்கிறேன். ஏய், அப்ப நான் படைக்கலனா ஏய், காற்பவனுக்கு என்ன வேலை, ஆமா, அழிக்கிறவனுக்கு என்ன என்ன வேலை? வேலை இருக்குது? அப்ப உங்கள் இருவரை விட நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். சொன்னியா இல்லையா? சொன்னங்க. பார்த்தா சிவபெருமான் பார்த்தார். போய் மைத்துனா ஏய், மாலை கேட்கணும். ஏய், விஷ்ணுவே ஏய், என்ன பண்றது இவனை? நீர் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துரு. என்று சிவன் சொல்லுகிறான். ஏய், சரி மாயவனே மாயவனே. நீ பெரியவனா ஏய், இல்ல பிரம்மா பெரியவனா? பிரம்மா பெரியவனா. ஒரு சின்ன போட்டி வச்சுக்கிறோம். ஏய், அண்டத்திற்கும் ஏய், பிண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் அண்ட சராசரத்திற்கும் ஏய், விசுரவம் எடுக்கிறேன். எடுக்கிறேன். திருவடியோ ஏய், திருமுடியோ முடியும். இரண்டில் யார் ஒருவர் சீக்கிரம் சென்று பார்க்கிறாங்களோ பாக்குறாங்களோ அவங்கதான் பெரியார் பெரிய ஆளு. அப்படின்னு ஒரு போட்டி. போட்டி. அண்டத்துக்கு பிண்டத்திற்கு நிற்கிறார். ஏய், யார்? சிவன். சிவன் மகாவிஷ்ணு பன்றி ரூபாய் கொண்டு பூமியை துரண்டுட்டே போயிட்டு இருக்கிறார். போயிட்டே இருக்கிறார். என்ன பெரிய சின்ன ஆளா இருந்தாலும் ஏய், பாதத்தை பார்க்கணும், திருவடியை பார்க்கணும்னு ஆமா, அவர் அதல விதல பாதாள வரலும் போயிட்டு இருக்கிறார். பாதாள வரையும் போயிட்டே இருக்கிறார். இரும்பா உடம்பு இல்ல. ஆமா. இவன் தாள நம்ம ஏய், மேல போகலாம். மேல பாக்கலாம். அன்ன வாகனத்தின் மேல் ஏறினார். ஏறினார். இவரு யாருனாங்க? உன் வாகனம் அண்ணா வாங்கணும். ஏறி விட்டு வந்துக்கிறார் இப்பதான். உன் மேல 3 வேலை ஏறுது. அது என்னது? அது அண்ணாங்க. எதுக்கு சின்ன இன்னும் எதுக்கு பெரிய இன்னும் தெரியுமா? தெரியாது. படி. ஏய், அன்ன வாகனத்தின் மீது ஏறினார். ஏறினார். அட போயிட்டே இருக்கிறார். ஏய், இவரு போயிட்டார். இவரு ஆமா, பாதாள வரல கிட்ட போயிட்டார். ஏய், அந்த தாழமலர் ஒன்று ஏய், சிவபெருமானுடைய ஜடாமுடியை அலங்கரித்து கீழே வந்து கொண்டிருக்கிறது. கீழே வந்து கொண்டிருக்கிறது. இங்க போறதுமில்ல, பிரம்மா மாறிட்டான். ஏய். 2 பேர் மாறிட்டான். மாறிட்டார். டேய், ஏய், ஆனா பார்க்க முடியல. முடியல. தாழமலர் அங்கிருந்து சிவபெருமானுடைய ஜடாமுடி அலங்கரிச்சிட்டு வருதுப்பா. வருது. அந்த ஜடாமுடி அலங்கரித்து வரக்கூடிய தாழமலரை பார்த்து, பார்த்து தாழமலரு தாய் மலரே. எங்கிருந்து வருகிறாய்? ஏய், சிவபெருமானுடைய ஜடாமுடி அலங்காரம் பண்ணிட்டு வர. ஏய், அப்படியா? அப்படியா? சரி, நேர கீழே போறோம். ஏய், நான் சொல்றதுக்கு ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லி வேற எதுவும் வேணாம். எதுவும் சொல்லாத. அப்படியா? ஏய், சரிங்க ஏய், அப்படின்னு சொல்லிச்சு. ஏய், இவன் முழுசா போல, ஏய், பாதியோட வந்தான். வந்தார். இந்த திருவடியை பார்க்கணும்னு போனா இருப்பார். ஏய், இவர் வயசுல பெரிய ஆள். யாரு? ஆமா, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. பெரிய சின்னங்க காலில் வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய், ஏந்திரு. ஏந்திருப்பா. மகாவிஷ்ணு பெரிய ஆளாச்சு. ஏய், பாதத்தை தட்ட உடனே திருவடியோ திருமுடி எதுனா ஒண்ணு பார்த்தா பெரிய ஆளு சொன்னார். பெரிய ஆள் சொன்னார். ஒரே நேரத்துல ஏய், இது மகாவிஷ்ணு பாதத்தில் தொட்ட உடனே, முன்னாடியே பாதத்துக்கிட்ட போன உடனே சிவபெருமா தலை குண்டிட்டார். தலையை குஞ்சிட்டார். திருவடியும் பார்த்தா திருமுடியும் பாமா என்ன மாமா? ஏய், திருவடியை பார்த்தா திருமுடியும் முடியும் பார்த்து பார்த்து விட்டு. அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது. ஏய், சிவபுராணத்துல பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள ஒரு ஜோதி ஆயிட்டாருன்னு சொல்லுது. சொல்லுது. இது வேற. ஏய், இவன் பார்க்கல, ஏய். வந்தான். ஏய், சரி, ஏய், தாயமலர் வருது. வருது. சரி, ஆண்டவா ஆண்டவா பார்த்துட்டேன். பார்த்துட்டே. ஏன் திருமுடியை பார்த்தியா? பார்த்தியா? சாட்சி சாட்சி. தாயமலர் இதோ. இதோ இருக்கிறது. ஆமா, ஆமா, ஒரே ஆமா சாமி தான். தாயமலர். ஆமா, ஏய், அதே தாயமலரே. ஏய், பிரம்மா பிரம்மா பொய் சொல்லிட்டியாடா? போய் சொல்லிட்டியே. உன்னை எவ்வளவு ஒரு சிறப்புற்று ஈயரும்பு கணை முதல் 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் படைக்கும் தொழில் தொழில். உயிர் கொடுத்து அவங்களை ஆயுள் பலத்தை எழுதுற. ஏய், உயிர் கொடுத்து கொடுத்து. ஏய், பிற ஏய், சவம் ஆமா, பிரசவம் பிரசவம். ஒரு வாக்கத்து ஏய், முடிவு முடிவு. அழிக்கிறது வரல நீ தான் எழுதுற. நீதான் எழுதுற. ஆனா இப்பேரு கொற்ற பொய் சொன்னியே. ஏய், இனிமேல் ஆலயம் ஒன்று அமைத்தால் அமைத்தால்
உனக்குன்னு தனி கோவில் கிடையாது. கோயிலே கிடையாது. ஏன்னா கோபுரத்துல ஒரு மூலையா தான் இருக்கும் பிரம்மதேவன். ஆமா. தாயமலரே, எப்போது எனக்கு நீ அலங்காரம் செய்யக்கூடிய மலர் மலர், நீ பிரம்மதேவன் பேச்சை கேட்டுக்கொண்டு பொய்ய சொன்னியோ, ஆமாஞ்சாமி போட்டியோ, நீ இருக்கும் இடத்திலே கொடிய நாகம் இருக்கும், நீ பூஜைக்கே பயன்பட மாட்டாய். அப்படின்னு சிவபெருமா சாபத்தை கொடுத்தா தாயமலர் இருக்கிற இடத்துல கொடிய பூனாக இருக்கும். ஆமா, பூஜைக்கு பயன்படாது. சார் கொஞ்சம் இதெல்லாம் இவரால் தான் வந்தது. எவ்வளோ பெரிய போய் சொல்லிட்டு அப்படி போய் காமால மூஞ்சி போட்டு உட்காந்துக்கிறேன். சொன்னீங்க ஊது காமால தெய்வமே, தெய்வமேவா? தெய்வமே உங்களுக்கு வரும் தெரியாதுன்னா பொய்யா குடிச்சாரா? இந்த வாத்தியார் எங்க விட்டுட்டாரு பாத்தியாடா? பக்கத்துல என்ன இருக்குது? ஆறு. இந்த 14 உலகத்திலும் வரத்தை வாங்கியவன் யாரும் ஒருவரும் கிடையாது ஐயா. அந்த மாதிரி பொய் சொல்லி பயப்பண்ணத்துல பையனா? இல்லை இல்லை இல்லை. பார்த்தாத பார்க்கறதுன்றது வச்சுக்கினே இல்லைன்றது என்னடா வேலை? என்ன வேலை? எடுக்க இல்லைன்றானாப்பா. என்ன தலையாட்டிங்கிறாரு இவரு? சவுத்து படிக்காங்க கேட்குறேன். ஏன்டா சித்தியா ரசிச்சப்பே மேலே சித்தா சொல்லுடா. ஆச்சாரிய வசதி கூட தந்தாங்கல்ல, அந்த காரில் ஒரு அண்ணன் சொல்லு ஏன் வரல இவ்வளவு நாளா? தேவர்கள் பொறுமையா சொன்னதால பொறுமையா வந்தங்க. தேவர்கள் பொறுமையா போங்க. தேவ பசங்கள சிறையில் இருக்கிறா. அட தேவவன சதமாண்டிலும் நவால் வர நவிலாமலே மாண்டிலத்துக்கு நாவால் வரும் நவிலாமலே காவாயன கடினம் செய்ய கஞ்சன் யார்? யாருங்க? கலங்கரான். ஆமாங்க. உன்னை பச்சானாடா? அவன்தான் எனது தந்தை. தெரியாதா?
இல்லைங்க அடியே நிலையான தெய்வங்க ஆ